5 ஆண்டு திமுக ஆட்சியில் மாற்றம்லாம் சொல்கிற மாதிரி இல்லை. திமுக இல்லை எந்த ஆட்சியும் மீனவருக்கான குறைகளை முழுசாக கேட்கறது இல்லை. எங்களுக்கு இங்கே மீன் விற்கிறதுக்கு வசதியாக எதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் அவர்களும் அது சம்மந்தமாக ஒரு தீர்மானத்தை போடலை. அந்த போட்டை கம்பல்சரி எடுன்றாங்க. இப்போ நாங்கள் எங்கே போய் பொழைக்கிறது? போதுமான வருமானன்றது எங்களுக்கு நிரந்தரம் இல்லை. இப்போ ஒரு காற்று சீட்டுறதுனால வாரத்தில் ஒரு 2 நாள் தான் போகிற மாதிரி இருக்குது. மாதத்தில் மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் 15 நாள் தான் நாங்கள் கடலுக்கு போக முடியும். அதுவும் ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது. போதுமானதாகவே இல்லை. இப்போ கிடைக்கிற வருமானம் எல்லா டைமும் போதுமானதாக இல்லை. ஒரு சில நேரத்தில் போதுமானதாக இருக்குது எங்களுக்கு. மெயினாக பார்த்தா வாரத்தில் இந்த புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை டைம்லலாம் போதுமானதாக தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த முஸ்லீம்ஸுக்கு நோன்பு, கிறிஸ்டினுக்கு ஈஸ்டரு, இந்துக்கள் இந்த விரத டைம்லலாம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான்வெஜ் டைமு, இந்த பிரதோஷம் இந்த மாதிரி டைம்லாம் வரும்போது மீன் சீராக விற்காது. மீன் அதிகப்பட்டாலும் விலை போகாது. அது மாதிரி டைமில் எங்களுக்கு ரொம்ப வருமானம் கம்மியாக தான் இருக்கும். இல்லை, என்னை பொறுத்தவரை திமுக இல்லை எந்த ஆட்சியும் மீனவருக்கான குறைகளை முழுசாக கேட்கறது இல்லை. கன்னியாகுமரி இவங்க என்ன நினைக்கிறாங்க, கன்னியாகுமரி வாழ்கிற மீனவன் மட்டும் தான் மீனவை, ராமேஸ்வரம் வாழ்கின்ற மீனவர் மட்டும் தான் மீனவர் பார்க்குறாங்க. மற்ற தூத்துக்குடியாக இருக்கட்டும், மற்ற மாவட்ட மீனவரை பற்றி எந்த கவலையும் அரசாங்கம் படுறதில்லை. ஆனால் அங்கே தீர்க்கப்படலை. இப்போ ராமேஸ்வரம் பிரச்சனை தீர்வு என்பது இல்லை, கன்னியாகுமரி பிரச்சனை தீர்வு இல்லை. ஆனால் அங்கே மாவட்ட ஆட்சியர் கூட்டம் ஆண்டுக்கு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ கூட்டம் போட்டு அவங்களுடைய குறைகள் கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் குறை கேட்கறதுக்கு சட்டமன்ற எம்எல்ஏ வந்து கேட்கறது இல்லை. அப்போ மாவட்ட ஆட்சியாளர் கேட்கறது இல்லை, அமைச்சர் கேட்கறது. யாருமே சென்னை பொறுத்தவரை இவங்க நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நடுகுப்போம், திருவள்ளி, மாட்டாங்குப்போம், அந்த பீச் கடற்கரில் போட்டு இருக்குது. அந்த போட்டை கம்பல்சரி எடுன்றாங்க. இப்போ நாங்கள் எங்கே போய் பொழைக்கிறது சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறவங்க ஆட்சியாளவங்க தொழிலாளர்களை ஃபஸ்ட்டு பயன்படுத்தணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன குடும்பம் நடத்துகிறாங்க, உங்கள் அப்பா எப்படி இருந்து வந்தார் சொல்லி, இன்றைக்கி ஆட்சியாளர் அவங்க அப்பா எப்படி இருந்து வந்தார், அந்த சூழ்நிலை இப்படி இருக்காங்களா? ஏன்னா இப்போலாம் முன்னோர்களாம் ஒரு போராட்டம் இது பண்ணும்போது அவர் ஏன் போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஆனால் இப்போ போராட்டத்துக்கான அனுமதி எங்கேயுமே தர்றது கிடையாது. ஏன்னா எல்லாமே அவங்க கையில் இருக்குது. எல்லாமே கையில் வந்த பிறகு அவங்க ஆளாக இல்லை, அதிகாரத்தில் ஃபுல் பவர் காட்டுறாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. வழக்கம் போல் பாரம்பரியமாக மீனவ மக்கள் எங்கே தொழில் செய்கிறாங்க அங்கே தொழில் பண்ண போகக்கூடிய போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுறாங்க. உடனே தமிழக முதல்வர் இங்கேருந்து மத்திய அரசுக்கும் வெளி விவகாரத்துறைக்கும் கடிதம் எழுதுறது மட்டும்தான் நடந்துன்னு இருக்க தவிர ஆக்கப்பூர்வமாக 2 நாட்டு மீனவர்களையும் ஒரு பேச்சுவார்த்தைக்கோ ஒரு சுமூகமான இதுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டெப்பாவது எடுத்திருக்காங்கன்னா அப்படி எதுவும் இல்லை. அதிகமாக மீனவர்கள் கைதாகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாராளுமன்றத்தில் எம்பிங்களை வச்சு ஏதாவது ஒரு 5 வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை குரல் கொடுக்க சொல்லுவாங்க. அவ்வளோதான் அவங்களோட இதுன்னு இருக்குது. நிரந்தரமாக தீர்க்கிறதுக்கான ஏதாவது ஆக்கப்பூர்வமான ஒரு வேலையை எடுத்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது வரைக்கும் யாரும் அதை பண்ணலை. அரசு உதவின்னு உங்களுக்கு எப்படி சொல்லணும்? கடந்த 2 புயலில் போட்டு எங்களுக்கு அதிகமாக சேதரம் ஆகிடுச்சு. ஊருக்கு நாங்கள் அதிகமாக மனு போட்டு அதுக்கோசம் ஒரு 4-5 நாள் அவங்க தொழில் பண்ணாதீங்கன்னு சொல்லி பண்ணாமலே வச்சோம். உங்களுக்கு இந்த மாதிரி நிதித்தொகை வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் நிதித்தொகையை 2 வருஷமாக ஒழுங்காக வரல. 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மாற்றம்லாம் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் இவங்க கூட்டம் போட்டு எந்த பிரச்சனையும் கேட்கறதில்ல. அமைச்சருக்கும் நீங்கள் குறிப்பாக பார்த்தா மீனவ பிரச்சனை நீங்கள் கேட்குற ஒரு எண்ணத்துக்கு கூட இங்கே இருக்க இந்த கட்சியில் எந்த கட்சிக்கும் மீனவருடைய பிரச்சனை, மீனவ வழி அவங்களுக்கு தெரியாது. யாருக்குமே மீனவ வழி தெரியாது. மீனவ வழி தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மீனவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ இயற்கையில் ஒரு அவன் சொந்த காலத்தில் 10 லட்சம் ஒரு போட்டு வாங்கி, வலை வாங்கி, இன்ஜின் வாங்கி, இயற்கையை எடுத்து போராடி இந்த அலைகளை தாண்டி போய் மீன் பிடிச்சி அவன் விற்று வாழ்கிறதே பெரிய விஷயம். அதில் நடுவில் இந்த அரசாங்க திட்டங்கள் கடற்கரையில் கொண்டு வருது. கடற்கரையில் வளர்ச்சி பேரில், அழகுன்ற பேரில் மீனவர்கள் ஒடுக்குவதும் அழிப்பதும் இது பல திட்டங்கள் வருது. சரி, ஆளுங்கட்சி தான் ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மக்களுக்கு எதிராக சிந்திக்கிறாங்கன்னா
எதிர்கட்சிகள் இருக்கிற சின்ன சின்ன கட்சி கூட இந்த மீனவ பிரச்சனை பேசுறதுக்கு யாரும் இல்லை. இந்த ரோடை தூங்கினாங்கன்னா எங்கள் வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு 300-400 போட் இருக்குது. 300-400 போட்டுக்கு ஓனர்னா அந்த ஒரு போட்டுக்கு 3 பேர் 4 பேர் எம்ப்ளாயி, அவங்க குடும்பம், அப்புறம் போட்டு ஓனர் குடும்பம், அவங்க பிள்ளைங்க எல்லாரும் இதை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க திடீர்னு இந்த இடத்துல இருந்து எங்களை அப்புறப்படுத்துன்னு பண்ணாங்கன்னா எங்களால் வேறு எங்கே போனாலும் பொழைக்க முடியாது. எங்களுக்கு இந்த நாங்கள் காலங்காலமாக எங்கள் தாத்தா அவரோட தாத்தா எல்லாமே நாங்கள் கொட்டா, அதான் எங்களுக்கு தெரிய முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க, கொட்டா கட்டி வாழ்ந்ததெல்லாம் இது எங்கள் இந்த ரோடு போட்டுக்கிறாங்க, இந்த மண்ணு தான். இது அப்பத்துலேருந்து எப்படின்னு பார்த்தா நாங்கள் எந்த டைமில் வேணால் வந்து எப்படி வேணால் இருட்டில், இப்போ தான் வெளிச்சம் இருக்குது, இருட்டிலே வரும், வலைத்தொழில் பண்ணுவோம், எப்படி வேணால் இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிருந்தோம். இப்போ நாங்கள் ஒரு நைட்டு 2 மணிக்கோ இல்லை விடைக்காலம் 3-4 மணிக்கெலாம் நாங்கள் எழுந்து வரும்போது இந்த இது என்ன விரைவு வேகசாலை மாரி போட்டுக்கிறாங்க. எப்போ எந்த காரு எந்த லாரி பஸ் வந்து எங்களை ஆக்ஷன் பண்ணணுன்னு சொல்ல முடியாது. நம்ம தூங்கி எழுந்து தூக்க கலக்கத்தில் தான் எழுந்து வருவோம். இது எங்களுக்கு பழகி போயிடுச்சு. ஒரு டைமும் நம்ம வந்து சூதானமாக வந்து எதனா வண்டி வருதான்னு பார்க்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வரும்போது நிறைய ஆக்சிடென்ட் நடந்துக்குது இங்கேயே. எங்களுக்கு ஒரு மாதிரி அமைஞ்சிருச்சு, ஒரு இது தொழில் பண்ணுற இடம் மாதிரி அமைஞ்சிருச்சு. திடீர்னு வந்து இது ரோடு விஐபி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்கன்னா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் இப்போ வருங்காலம் எங்களுக்கு தான் பாதிக்கும். வயசானவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க இதான் நம்ம வாழ்க்கை சொல்லி வாழ்ந்துருவாங்க. இதுக்கப்புறம் வாழ போகிறது எனக்கு இப்போ 26-27 வயசு ஆகுது. இன்னும் 2 வருஷத்தில் இந்த ரோடை வந்து விஐபி ரோடு, நீங்கள் மீன் வைக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு அங்கே எங்களுக்கு மீன் வைக்க விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வருவாங்க, இந்த பீச் வந்து விஐபிக்கான பீச்சு, இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது, போட்டை எடுப்பாங்க. ஆனால் அதுவே மெரினா கடற்கரை 4 திட்டம் நீலக்கொடி திட்டம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தூய்மையாகவும் அந்த இடத்துல எந்த டஸ்ட்டும் இல்லாத அளவுக்கு தான் அது நீலக்கொடி திட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா 2 முகத்துவாரம் இருக்குது. அந்த 2 முகத்துவாரம் கழிவு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் மழை பெய்யுற டைமில் அதிகமாக தண்ணி வரும்போது இருக்கிற கம்பெனி எல்லாமே கழிவுகள் எடுத்துகிட்டு வந்து விடவும் அது கடற்கரையில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா டன்னு கணக்கில் இந்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா 20 டன்னு மேலே எடுத்திருக்காங்க சென்னை மாநகராட்சி. அப்போ இதுமாரி வெறியும் குப்பைன்ற இதில் வந்து நீலக்கொடி திட்டம் எடுத்துகிட்டு வர்றதுன்றது எதுக்குமே சாத்தியமே இல்லை. அது இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து குறைஞ்சது இங்கே 200 போட்டு நொச்சிக்குப்பத்தில் இருக்குன்னா குறைஞ்சது 5000 பேர், குறைஞ்சது ஒரு 20 கோடி ரூபாய் முதலீடு போட்டு நாங்கள் தொழில் செஞ்சுருக்கோம். அந்த தொழில் பண்ணுறதை எதுவுமே யோசிக்காத யாரோ ஒரு டென்மார்க்கில் ஒரு சர்டிஃபிகேட் தரன்றதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இதேமாரி சென்னை மேயராக இருக்கும்போது ஸ்டாலின் ஐயா இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், இந்த ஈஸ்ட மரம் கடலோர பகுதி அழகுபடுத்துறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாப்போல. ஆனால் அது என்ன ஆச்சு, 3 மாதம் கூட அந்த ஈச்ச மரம் வளரல. இங்கே ஃபஸ்ட்டு மண் வளம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சுத்தப்படுத்துறேன்னு ஒரு இடத்துலையும் சுத்தப்படுத்துறேன்னு நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. 2021 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா மீனவர்களை வந்து எங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். உண்மையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவரோட நலனை காக்கணும் அப்படின்னா மீனவர்களை வந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்தின்னு இருக்கிறோம். இன்றைக்கி தமிழக முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் மட்டும் இல்லை, அவருக்கு முன்னால் இருந்த தமிழக முதல் கலைஞர் இருக்கும்போது கூட அவங்களோட ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் பார்த்திங்கன்னா மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் எங்களோட கோரிக்கையை பார்த்தா இப்போ ஃபிஷர்மேனாக பழங்குடி இதில் சேர்த்துக்க சொல்லி தான் நிறைய போராட்டம் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. முக்கியமானு பார்த்தா ஆதிகால தொழிலில் பார்த்தா மீன்பிடி தொழில் பழங்கால தொழிலே முக்கியமான தொழில். அதுவும் இங்கே இந்த நாடெல்லாம் உலக பண்ணுற தொழில் இது. எங்களை அந்த பழங்குடி லிஸ்ட்டில் சேர்த்துட்டா இப்போ அடுத்த வர தலைமுறை படிக்கிறதுலையோ அந்த ஸ்காலர்ஷிப் வர்றது எங்கள் வேலை வாய்ப்பு கோட்டா ஒதுக்கிறதுல ரொம்ப எங்களுக்கு தேவையாக இருக்கும். தான் சொன்ன வாக்குறுதியை அவர் தான் நிறைவேற்றலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் அவர்களும் வந்து அது சம்மந்தமாக ஒரு தீர்மானத்தை போடலை, அது சம்மந்தமாக ஒரு ஸ்டெப்பு கூட முன்னால் போகலை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாரெல்லாம் பழங்குடியினர் அப்படின்றத மத்திய அரசு அழகாக வரையறுத்து வச்சுருக்கு. அந்த பழங்குடியினருக்கான அம்சங்கள் அப்படின்ட்டு ஒரு 5 அம்சங்களை வச்சுருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக நலம் சார்ந்த மக்கள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவங்களோட பார்வையில் பழங்குடியினர்னால் மலைவாழ் மக்கள் மட்டும்தான் பழங்குடியினர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் நம்மளோட இதில் வந்து எந்த இடத்துலையும் வந்து அவங்க மட்டும்தான் பழங்குடியினர் சொல்லலாம். யாரெல்லாம் பழங்குடியினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 5 அம்சங்களை சொல்கிறாங்க. அவங்க வந்து பிற சமூக மக்களோட வந்து ஒன்று சேராமல் தனித்தே வாழ்வாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கும்.
மற்ற மக்களோட சேர்ந்து வாழ முடியாமல் கூச்ச சுபாவம் இருக்கும். இந்த மாதிரியான 5 அம்சங்களை சொல்கிறாங்க. இது இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு முழுமையாக பொருந்தக்கூடிய விஷயம். எங்கள் தாத்தா பண்ணார், எங்கள் அப்பா பண்ணார், நான் பிபிஏ முடிச்சிருக்கேன், தம்பி எம்பிஏ பிகாம் முடிச்சிருக்கான். 2 பேருமே தான் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வேலைக்கு போக பிடிக்கல மீன்ஸ் கட்டுப்படி ஆகலை. இன்னும் வாழ்க்கை கரெக்டாக போயிட்டுருக்கு. அதனால் இந்த ஜென்ரேஷனில் எங்கள் ஏரியாவில் இருக்க பசங்க விரும்புகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி பொது சமூக மக்களோட அதிகமாக அவங்க வந்து சேர்றதுன்றதை விட கடற்கரையை ஒட்டி அந்த கிட்டத்தட்ட அந்த விளிம்பு நிலையில் தான் மீனவ மக்கள் வந்து வாழ்ந்துன்னு இருக்காங்க. மற்ற சமூகங்களோட சேர்ந்து வாழ்கிறதோ அதிகமாக அவங்க கூட வந்து பயணப்படுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே சாத்தியம் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த தொழில் எங்களோட வியாபாரம்ன்றது முழுக்க அதுக்கு மாற்றானது. இப்படி நிறைய விஷயங்களை சொல்ல போனால் எங்களை மீனவர்களுக்குன்னு தனி கலாச்சாரம், அவங்க மட்டுமே தனியாக கூடி வாழ்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை மத்திய அரசோட கவனத்துக்கு கொண்டு போயிட்டு தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிட்டு போயிருந்தாங்கன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு கட்டமாவது அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னால் வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கின்னு இருக்கோம். சட்டமன்ற தேர்தலில் தான் அவங்க கொடுத்த வாக்குறுதியை கொடுக்கல, நிறைவேற்றலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாராளுமன்ற எலெக்ஷன் வந்தது. அதுலேயும் இந்த வாக்குறுதியை வச்சுருந்தாங்க. அப்போவாவது ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பவும் வைக்கல. இப்போது 2024 தேர்தலுக்கு இப்போ ஒவ்வொரு மீனவ மக்கள்கிட்டயா போயிட்டு இப்போ கருத்துக்களை கேட்குறாங்க, உங்களோட கோரிக்கை என்னன்னு. ஏற்கனவே நீங்கள் சொன்ன இந்த கோரிக்கையில் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்தாலே மீதி எல்லா விஷயமும் எங்களுக்கு பாதுகாப்பான எல்லாமே கிடைக்கும். அதாவது கல்வி, வேலைவாய்ப்பு, எங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் எல்லாமே அதில் வந்துடும். அதனால் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி திமுகன்னு இல்லை, இன்றைக்கி தேர்தல் காலத்தில் நிற்கிற அனைத்து அரசியல் கட்சிக்கிட்டும் தமிழக மீனவர்கள் சார்பில் நாங்கள் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா மீனவர்களை தயவு செய்து அந்த பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு பணிகளை வந்து செய்யுங்க. சும்மா தேர்தல் அறிக்கையில் வந்து வச்சுட்டு 5 வருஷத்துக்கு எதுவும் செய்யாமல் ஏமாற்றாதீங்கன்றதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். இந்த தடையும் இல்லாத எங்கள் தொழில் வந்து நிரந்தரமாக இங்கே பண்ணுற மாதிரி எங்கள் வீடு வசதி எல்லாமே இங்கே தான் இருக்குது. நாங்கள் வந்தால் எங்கள் பொருளை பார்த்துட்டு எங்கள் தொழில் இங்கே மேம்படுறதுக்கு எங்களுக்கு இந்த பீச் ஓரமாக ஒரு மார்க்கெட் மாதிரி கட்டி கொடுத்தாலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் சுமூகமாக அதை அப்படியே மூவ் பண்ணுவோம். இதான் எங்கள் கோரிக்கை. இங்கே யார் கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க, எங்களுக்கு இங்கே மீன் விற்கிறதுக்கு வசதியாக எதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு.